ஸோ இந்த 45 ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது கேள்வியில் கிளியராக சொல்லியிருப்பாங்க. ரைட், அதை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா, எ கோட் லாங்குவேஜ் ஹேஸ் பீன் யூஸ்ட் டு ரைட் த வேர்ட்ஸ் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ் இன் இங்கிலீஷ் இன் காலம் 1. காலம் 1ல் இங்கிலீஷில் லெட்டர்ஸில் கேபிட்டல் லெட்டர்ஸில் சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. as Greek letters to column 2. Column 2ல Greek letters கொடுத்திருக்காங்க. Greek letters in column 2 do not appear in the same order as letters in column 1. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, Greek letters in column 2ல இருக்கக்கூடியது do not appear in the same order as letters in column 1. காலம் 1ல என்ன ஆர்டர்ல, இப்ப சீனா சீக்கான கோட் ஃபர்ஸ்ட் லெட்டரே கிடையாது, ஃபர்ஸ்ட் சிம்பிளே கிடையாது. எல்லுனா எல்லுக்கானது ஃபர்ஸ்ட் இதே கிடையாது, சேம் ஆர்டர்ல இல்ல அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க கேள்வியிலேயே. ரைட், decode the language and choose the correct code for the given word given in the question from among the alternatives provided. ஸோ முதல் பத்தியில் ஆங்கிலத்தில் பெரிய எழுத்துக்கள் எழுதப்பட்ட வார்த்தைகளை இரண்டாம் பத்தியில் கிரேக்க எழுத்துக்களால் எழுதுவதற்கு ஒரு குறியீட்டு மொழி பயன்படுத்தப்பட்டுள்ளது. இரண்டாம் பத்தியில் உள்ள கிரேக்க எழுத்துக்கள் முதல் பத்தியில் உள்ள எழுத்துக்களின் அதே வரிசையில் இல்லை. இதுல ரொம்ப முக்கியம், வார்த்தைகளே மாத்தி கூட கொடுத்திருப்பாங்க. இப்ப கிளியருக்கான கோடு வேற எங்கேயாவது கூட இருக்கலாம். இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் கிளியருக்கான கோடு இதுவே தான். அந்த லெட்டர் அதே ஆர்டர்ல இல்ல, CLEAR என்ன ஆர்டர்ல இருக்கோ அதே ஆர்டர்ல அதை சேஞ்ச் பண்ணலங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி இருக்கக்கூடிய கேள்விகள்ல வேர்டுக்கான கோடே மாறி இருக்க மாதிரி பார்த்துருப்போம். ரைட், இப்ப இந்த கேள்வியில் என்னன்னா, கிளியருக்கான கோடு இதே தான், வியூக்கான கோடு இதே தான், டேர்னுக்கான கோடு இதே தான். சரிங்களா? இங்க என்ன விஷயம் அப்படின்னா, ரைட், லெட்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், அந்த குறியீட்டு மொழியை புரிந்து கொண்டு கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைக்கான சரியான குறியீட்டை வழங்கப்பட்டுள்ள மாற்று வழிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். ஓகே, இப்ப எதுக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய கேள்வி LIVER லிவருக்கான கோடு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ரைட், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எல் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கு, ஐ எங்கெல்லாம் இருக்கு, வி எங்கெல்லாம் இருக்கு, இ எங்க இருக்கு, ஆர் எங்க இருக்குங்கிறத பார்த்து காமனா ஏதாவது ஒன்று உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு செக் பண்ண போறோம். ரைட், இப்போ எப்படி வேணாலும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் கம்பேர் பண்ணலாம். எல் அப்படிங்கிறது இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ ஆல்சோ ஓ இருக்கு இங்க. ரைட், இங்க எல் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் காமனா CLEAR VOWEL எல்லும் ஈயும் இருக்கா? ரைட், இங்க எல்லும் ஈயும் நமக்கு தேவை. ரைட், அப்போ எல்லையும் ஈயையும் வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அதுல எது எல் எது ஈன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த ரெண்டுலையும் காமனா என்ன இருக்குன்னு பாருங்க, டீட்டா இருக்கு, வேற என்ன இருக்கு, காமா இருக்கு. ரைட், ஸோ டீட்டாவும் காமாவும் எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாக்குறேன். இதுல டீட்டாவே கிடையாது, இதுல டீட்டாவும் காமாவும் இருக்கு, இதுல டீட்டா காமா கிடையாது, இதுல காமா இருக்கு ஆனா டீட்டா, ரைட், இங்க காமா இருக்கு ஆனா டீட்டா கிடையாது. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ லிவருக்கான கோட் ஆன்சர் ஆப்ஷன் பி. கிளியர்? ஸோ இங்க கூட நம்ம செக் பண்ணிருக்கலாம், ஃபர்ஸ்ட்டுக்கும் இங்கேயும் செக் பண்ணலாம். ரெண்டுலையும் காமனா எல் மட்டும்தான் இருக்கு, இது ரெண்டுலையும் காமனா டீட்டா மட்டும்தான் இருக்கு. ஸோ டீட்டாக்கான கோடு நம்ம எல்லுக்கான கோடு டீட்டான்னு கண்டுபிடிச்சிட்டோம், எல்லுக்கான கோட் டீட்டான்னு கண்டுபிடிச்சிட்டோம். டீட்டான்னு ஒரே ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பிங்க. கேள்வி நம்பர் 45வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. ஃபர்தரா அதுக்குள்ள நம்ம ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்த கேள்வி ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கா அப்படிங்கறத பாருங்க. ரைட் சார், ஒருவேளை ஒரே ஆப்ஷன்ல மட்டும் டீட்டா இல்லைன்னா என்ன சார் பண்றது, அதுதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ரைட், அப்ப ஈக்கான கோடு காமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றதையும் நம்ம கண்டுபிடிப்போமே உங்களுக்கு புரியறதுக்காக. எல் ஐக்கான கோடு செக் பண்ணலாம். இந்த ரெண்டுலயும் ஐ காமனா இருக்கா? ஐ மட்டும் தானே காமனா இருக்கு. அப்ப இந்த ரெண்டுலயும் எது காமனா இருக்குன்னு பார்ப்போம். இந்த கோட்ஸ்ல ரெண்டுலயும் எது காமனா இருக்குன்னு பார்ப்போம். இந்த சிம்பிள் மட்டும்தான் காமனா இருக்கு. ரைட், அப்ப ஐக்கான கோட் இந்த சிம்பிள். அடுத்து வி கண்டுபிடிப்போமா? வவ்வல், வவ்வல்ல வி இருக்கு, வியூலையும் வி இருக்கு. VIE ஆல்ரெடி ஈயை நம்ம கண்டுபிடிச்சாச்சு, கேன்சல் பண்ணிடலாம். ஈக்கானது வந்துட்டு இந்த சிம்பிள்,
இப்போ இந்த செகண்ட்லையும் லாஸ்ட் ஒன்னையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா விக்கான சிம்பிள் கிடைச்சிரும். விக்கான சிம்பிள் வி மாதிரியே இருக்கிறது தான், இது காமனா இருக்கு. அடுத்து இதுவும் காமனா இருக்கு. ரைட். வேற என்ன இதுல விஐ இ டபிள்யூ இருக்கு. ஓகே, அப்ப டபிள்யூக்கான கோடா விக்கான கோடு இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று விக்கும் டபிள்யூக்கும் இருக்கும். வேற எங்கேயாவது வி இருந்துச்சு அப்படின்னா அது கூட கம்பேர் பண்ணி, இல்ல டபிள்யூ எங்கேயாவது இருந்துச்சுன்னா இங்க டபிள்யூ இருக்கு, இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வி மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிள் இங்கேயும் இருக்கு. அப்ப டபிள்யூக்கான கோடு தான் வி. அப்போ இக்கான சாரி விக்கானது இந்த சிம்பிள். ரைட். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்றோம். நம்ம கண்டுபிடிச்சதுல இதெல்லாம் வந்திருக்கு பாருங்க. இந்த சிம்பிள் வந்திருக்கு விக்கானது, அடுத்தது ஐக்கானது இது, எல்லுக்கானது டீட்டா, அடுத்து ஈக்கானது, அடுத்து பை அப்படிங்கிறது ஆறுக்கானதாக இருக்க போகுது. ஆறு அப்படிங்கிறதுக்கானது பையங்க. ரைட். இப்போ நம்ம எல்லா லெட்டரையுமே கண்டுபிடிச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம ஆன்சர் பண்றதுக்கு. ரைட். வெறும் டீட்டா அப்படிங்கிறத வச்சுக்கிட்டே நம்மளால மொத்த ஆன்சரே பண்ணிருக்க முடியும். ஏன்னா டீட்டான ஒரே ஆப்ஷன்ல தான் இருக்கு. டீட்டா எல்லுக்கான கோடுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரைட். ஸோ இதை புரியணும், இந்த டைப் புரியணுங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு லெட்டருக்குமே எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியர்க்கான கோடு இதுவே தான். இதனுடைய லெட்டர்ஸ் சஃபுல் ஆகிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி எது காமனா இருக்கோ, இதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட். ஒரு சில கேள்விகள்ல, இன்னும் பின்னாடி நான் கொடுத்த கேள்விகள்ல கிளியர்க்கான கோடு வேற இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கும். அதையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது அடுத்த கேள்விகள்ல பார்ப்போம். ஸோ 45வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ ஷியூரா சொல்றேங்க, இந்த 45, 46, 47வது கேள்விகள் எல்லாம் கவனிங்க. இந்த மாதிரியான கேள்விகள் கண்டிப்பா எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்கமிங் எக்ஸாம்ல இதை தான் நான் இன்ட்ரோடக்ஷன்லயே நான் பேசியிருந்தேன். அடுத்து 47. 47ல என்ன விஷயங்கிறது அந்த இந்த கேள்வியிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரைட். Below in column 1 are given some words and in column 2 are given their equivalents to some code language. A word in column 2 do not appear in the same order. Words வந்து சேம் ஆர்டர்ல இருக்காது. காலம் 1ல இருக்கிற அதே ஆர்டர்ல இருக்காது. அதாவது டிஏபி டேப்கான கோடு இது கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி 45வது கேள்வியில முதல் வார்த்தைக்கான வார்த்தை முதல்லயே இருந்திருக்குங்க. ஆனா இங்க முதல் வார்த்தைக்கான கோடு இந்த அதுவும் சஃபுல் ஆகிருக்கு. மோர் ஓவர் த லெட்டர்ஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் லெட்டர் இஸ் ஆல்சோ ஜம்பிள்டுன்னு கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்தது இப்ப அதுல இருந்து என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போறோம். SOUP. ரைட். இது ஒன்னொன்னுக்கும் கோடை கண்டுபிடிச்சு எழுத போறோம். ரைட். ஸோ கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, டேப்புக்கான கோடும் ஃபர்ஸ்ட்ல இல்ல, லெட்டர்ஸும் சஃபல் ஆகிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இப்போ இதுல நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் அதிகமா இருக்கக்கூடியது ஃபோர்த் ஒன் ரொட்டேட். 1 2 3 4 5 6. அப்போ 1 2 3 4 5 6. ரைட். இந்த மொத்தம் 9 வேர்ட்ஸ்ல 4வது வேர்டு மட்டும்தான் 6 லெட்டர் இருக்குது. ரைட். இதுல பி மட்டும்தான் 6 லெட்டர் இருக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இதனுடைய கோட் அது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ரைட். இப்ப அது கூட கம்பேர் பண்ணி தான் நம்ம எழுத போறோங்க. 3 லெட்டர் இருக்கக்கூடியது 1 2 3. ஸோ இங்க 3 இருக்கக்கூடியது 1 2 3. இது எதனுடையது எது எதுங்கிறது நமக்கு தெரியாது. ரைட். நான் இங்க எழுதுறேன். TIE SAY SIP. இந்த 45வது கேள்விக்கு 47வது கேள்விக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை உங்களால கவனிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ரைட். இப்ப நம்ம தொலைவி எழுதுறோம். 3 லெட்டர் இருக்கிறதெல்லாம் 3 கோடு, அடுத்து 6 லெட்டர் இருக்கிறதெல்லாம் 6 கோடு எங்க இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். இப்ப இதுல இருந்து டி அப்படிங்கிறது 2 லெட்டர் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ 2 ஹெச் இருக்குனால டீக்கான கோடு ஹெச் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ரைட். இப்போ 3 இருக்கிறதெல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அதுல ஹெச் எங்க பிரசன்ட் ஆயிருக்கோ அதுதான் டைக்கான கோடாக இருக்க போகுது. இதுல NLS இருக்கு, இதுல MSR இருக்கு, இதுல HRP இருக்கு. ஹெச்சை வச்சுக்கிட்டு இதை HRPங்கிறது தான் இதனுடைய கோடு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரைட். அடுத்து SAY SIPக்கான கோடு தெரிஞ்சுக்க போறோம். அப்பதான் அதுல இருந்து எஸ் நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? SAY SIP. ஸோ இந்த ரெண்டுலையும் ஒன்று MLSஆ இருக்கலாம், இல்லாட்டி MSR ஆக இருக்கலாம்.
இதை வேற எதுலையாவது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏ எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்கு. ரைட். ஏ அப்படிங்கிறது இந்த ரெண்டுல இதுல இருக்கக்கூடிய எல்பிஓகே இதுல ஏதாவது ஒண்ணுதான் ஏக்கான கோட். இதுல காமனா எதுல இருக்கு அப்படிங்கிறத நான் அப்ளை பண்ண போறேன். என்எல்எஸ் இது காமனா எதுலையுமே இல்லையா? எம்எஸ்ஆர் இதுலயும் இல்லை. அப்போ ஏக்கான கோட் இங்க என் எல் எல் இருக்கு. ஹெச் எல் அப்படிங்கிறது ஏக்கான கோடு. அப்ப எஸ்ஏ ஒய்யோடது என்எல்எஸ். ரைட். ஸோ இதை நீங்க தயவு செய்து ரொம்ப டைம் எடுத்துக்கிற கேள்வி நினைச்சுக்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி பார்த்த 45வது கேள்வி ரொம்ப வேகமா போட்டு முடிஞ்சிச்சு. 47வது கேள்வி டைம் எடுக்கிறதுக்கான காரணம் வேர்ட்ஸையுமே சஃபுல் பண்ணி கொடுத்தனால மட்டும்தான், அந்த கேசஸ்ல மட்டும்தான். ரைட். அடுத்து எஸ்ஐபிஏ எழுதிட முடியும், எம்எஸ்ஆர். இந்த ரெண்டுலயும் காமனா எஸ் இருக்கு, இந்த ரெண்டுலயும் காமனா எஸ் இருக்கு. அப்ப எஸ்ஸுக்கான கோடு எஸ்ஏ தான். எஸ்ஸுக்கான கோடு எஸ்ஏ தான். புரிஞ்சுக்க முடிஞ்சு? அடுத்து ஓக்கான கோடு, யூக்கான கோடு, பிக்கான கோடு. இங்க பிக்கான கோடும் எழுதிட முடியுது. ரைட். இதுல ஏ நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சாச்சு இல்ல, ஏக்கான கோடு எல்லுன்னு எழுதிட்டோம். ரைட். ஏக்கான கோடு எல்லுன்னு எழுதிட்டோம். அடுத்து ஒய்க்கான கோடு என்னு, ஐக்கான கோடு இங்க இருக்கு. இதுலயும் காமனா என்ன இருக்கு அப்படின்னா எஸ் நம்ம ஆல்ரெடி எழுதியாச்சு. எம்ஆர் இருக்கு, ஆர் இருக்கு. அப்ப ஆர் அப்படிங்கிறது ஐக்கான கோடு. ஆர் அப்படிங்கிறது ஐக்கான கோடா? எஸ். நமக்கு பி தான் தேவை. பிக்கான கோடு எம். பிக்கான கோடு எம். சரியா புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. திரும்ப ரிப்பீட் பண்றேன். ரைட். ஃபர்ஸ்ட்ல டைல ஐ இருக்கு, எஸ்ஐபிலையும் ஐ இருக்கு. அப்ப ஹெச்ஆர்பி எம்எஸ்ஆர் ரெண்டுலயும் ஆர் இருக்கு. அப்ப ஆர் அப்படிங்கிறது ஐக்கான கோடு நம்ம எழுதியாச்சு. அப்ப எஸ்ஸுக்கான கோடும் எழுதியாச்சு, ஐக்கான கோடும் எழுதியாச்சு. பிக்கான கோடு மிச்சம் இருக்கக்கூடிய எம். அப்ப பிக்கான கோடு எம்னு எழுதிட்டேன். அப்ப எஸ்ல ஆரம்பிச்சு எம்ல முடிகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அதாவது நல்லா கவனிச்சுங்க அப்படின்னா எல்லா ஆப்ஷன்லயும் ஒரே 4 லெட்டர் தான் சஃபில் பண்ணியிருக்காங்க. எஸ் ஓ ஜே எம் இந்த 4 லெட்டரை தான் சஃபில் பண்ணி எழுதியிருக்காங்க. இப்ப நம்ம அதுக்கான கரெக்டான கோடு எழுதுறோம். எஸ்ஸுக்கான கோடு எஸ்ஸும் பிக்கான கோடு எம்மும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எஸ் ஆரம்பிச்சு எம்ல முடிகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி. 47வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பிங்க. சரியா புரிஞ்சுக்க முடியுதா? தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதே மாதிரி கம்பேர் பண்ணி ஓவையும் யூவையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ யாருக்காவது இப்ப நம்ம கண்டுபிடிச்சதுல டிஃபிகல்டிஸா இருக்கு, சார் எனக்கு சரியா புரியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா திரும்ப ஒரு முறை ரைட் 45வது கேள்வியும் 47வது கேள்வியும் திரும்ப ஒரு முறை பொறுமையா பாருங்க, கிளியரா புரிஞ்சுக்க முடியும். ரைட். இதே மாதிரியான கேள்விகள் நான் திரும்ப ரிவிஷன் டெஸ்ட்லயும் கொடுக்குறேன், அதே மாதிரி மாடல் டெஸ்ட்லயும் கொடுக்குறேன். அதுல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இந்த ஒரு லாஜிக்கை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியுங்க. 48. ஸோ 48ல என்ன பண்ணணுங்கிறத கேள்வியில சொல்லியிருக்காங்க. In a certain code, the letters of English alphabets, consonant and vowels. அப்ப இங்கிலீஷ் ஆல்பபெட்ல கொடுத்துருக்காங்க, அதுல கான்சனன்ட்ஸ் வவல்ஸ் பத்தி ஸ்பெசிபிக்கா கவனிக்கணும்னு சொல்ல வராங்க. ஆர் கோடட் as given for some words. The numeric code for each letter is given in the bracket under the code form and correspondent to the letters in the word in the same serial order. சேம் சீரியல் ஆர்டர்லயே தான் இருக்குது. அப்ப சேம் சீரியல் ஆர்டர்னா என்னதுங்க? எஸ்ஸுக்கான கோட் 5 தான், ஈக்கான கோட் 15, ஏக்கான கோட் 15, டீக்கான கோட் 5 சேம் ஆர்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Study the code form of the given words and find out the rules of their conditions. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா அதுல ஏதோ கண்டிஷன்ஸ் இருக்கு, அந்த கண்டிஷன்ஸை கண்டுபிடிச்சு ரைட் இப்ப கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட். என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ்ல சம் வேர்ட்ஸ், வேர்டுங்கிற டைட்டிலுக்குள்ள சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல கான்சனன்ட்ஸுக்கும் வவ்வல்ஸுக்கும் சம் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சம் ரூல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோட் பண்றாங்க. அந்த கோடிங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன கேள்வி டிஓஎஸ்சிக்கு ஆன்சர் பண்ண போறோம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் 5, அடுத்து லாஸ்ட்ல 5 இருக்கு. அடுத்து இது ரெண்டுக்கும் 15 பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கான்சனன்ட்டுக்கு எல்லாம் 5 அப்படின்னும் வவ்வல்ஸ்க்கு எல்லாம் 15 அப்படிங்கிற கோட எழுதுறாங்க. ஏன்னா இயும் ஏவும் கான்சனன்ட்ஸ் தான்.
அப்ப 15ன்னு எழுதியிருக்காங்க. புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப சிக்கான கோடு, அதாவது கான்சனன்ட்டுக்கான கோடு 5, வவல்ஸ்க்கான கோடு 15. உடனே ஆன்சர் போயிட வேண்டாம், இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ரைட், அடுத்ததுல பாருங்க, சிங்கிறது ஒரு கான்சனன்ட்டா 5ன்னு போட்டிருக்காங்க, டீங்கிறது ஒரு கான்சனன்ட்டா 5ன்னு போட்டிருக்காங்க. ஆனா யூங்கிறது ஒரு வவ்வல். வவ்வல்னா 15 தானே முதல் வார்த்தையில போட்டாங்க. ஆனா இந்த வார்த்தையில வவ்வலுக்கு 10 போட்டதுக்கான காரணம் என்னன்னா, இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா 4 லெட்டர் இருக்கு, 4 லெட்டர்ல கான்சனன்ட் வவ்வல் வவ்வல் கான்சனன்ட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ரைட், வவ்வலுக்கு 15ன்னு போடுறாங்க. இதே 3 லெட்டர் இருக்கும் பொழுது கான்சனன்ட் கான்சனன்ட் நடுவுல ஒரே ஒரு வவ்வல் இருந்துச்சு அப்படின்னா அங்க 10ன்னு எழுதுறாங்க. இது ஒரு பேட்டர்ன். சரியா புரிஞ்சுக்க முடியுதா? கான்சனன்ட் எல்லாம் ஒரு நம்பரும் வவ்வல் எல்லாம் ஒரு நம்பரும் பிளேஸ் பண்ணல. கான்சனன்ட்டும் வவ்வல்ஸும் எந்தெந்த இடங்கள்ல பிளேஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர்ஸை யூஸ் பண்றாங்க. இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ரைட், அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுடைய கேள்வி என்ன ஆர்டர்ல இருக்குன்னு பாக்குறோம். சி இங்க டி ஒரு கான்சனன்ட், ஓ ஒரு வவ்வல், எஸ் ஒரு கான்சனன்ட், இ ஒரு வவ்வல். அப்ப நீங்க எந்த பேட்டர்னை கேள்வியில இருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கான்சனன்ட் வவ்வல் கான்சனன்ட் வவ்வல், இந்த பேட்டர்னுக்கு என்ன நம்பர் யூஸ் பண்றாங்களோ அதை யூஸ் பண்ணணும். அப்ப கான்சனன்ட் வவ்வல் வர மாதிரி என்ன வேர்டு இருக்குங்கிறத கவனிக்கணும். ஸோ பி கான்சனன்ட், வி வவ்வல், யூவும் வவ்வல் தான், அப்ப இது வேண்டாம். டி வவ்வல் இருக்கு, இது வேண்டாம். என் ஒரு கான்சனன்ட், ஓ ஒரு வவ்வல், என் ஒரு கான்சனன்ட், இ ஒரு வவ்வல். இந்த நன்னை வச்சுதான் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். இதுதான் கான்சனன்ட் வவ்வல் அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்குங்க. ஸோ அதை எப்படி எழுதியிருக்காங்க? 5 25 5 25ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ பிராக்கெட்ஸ்ல எழுதியிருக்காங்க, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதனுடைய ஆன்சர் 525 525. ஸோ 525 525 ஆப்ஷன்ல இல்லை, அதனால நன் ஆஃப் திஸ் ஆன்சரை சூஸ் பண்றோம். சரியான ஆன்சர் இதுதான். சரியான கோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 525 525ன்னு எழுதணும். அது ஆப்ஷன்ல இல்லாதனால நன் ஆஃப் திஸை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 48வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, நன் ஆஃப் திஸ்ங்க. 48வது கேள்வியினுடைய பேட்டர்ன் புரிஞ்சுக்க முடியுதா? வவ்வல் எல்லாம் எல்லா இடத்துலயும் வவ்வலுக்கு ஒரே கோட் யூஸ் பண்ணல. வவ்வல் எங்க பிரசன்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கோட் யூஸ் பண்றோம். கான்சனன்ட் எங்க பிரசன்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கோட் யூஸ் பண்றோம். அப்ப நம்மளுடைய கேள்வி என்ன பேட்டர்ன்ல இருக்கு? கான்சனன்ட் வவ்வல்ங்கிற ஆர்டர்ல இருக்கே, அதே ஆர்டர்ல எந்த வேர்டு கேள்வியில பிரசன்ட்ல கொடுத்துருக்காங்கிறத செக் பண்ணி அதுக்கான கோடை எடுத்து எழுதியிருக்கோம். இங்க ஒவ்வொரு லெட்டருக்கு கிடையாது, டிக்கு ஒரு கோடுன்னு கிடையாது, கான்சனன்ட் வவ்வல். அதனாலதான் கேள்வியில இந்த இடத்துல கான்சனன்ட் அண்ட் வவ்வல்ஸ் பிராக்கெட்ல தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரைட், மெய் எழுத்துக்கள் மற்றும் உயிர் எழுத்துக்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்வியில மென்ஷன் பண்ணதுக்கான காரணம் அதுதான். ரைட், ஓகே. ஸோ 48 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க 4 கேள்விகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 45வது கேள்வி. 45வது கேள்வியில அந்த வார்த்தைக்கான கோட் அதே ஆப்போசிட்லயே கொடுத்தது. 47 அந்த வார்த்தைக்கான கோட் சஃபில் பண்ணியிருப்பாங்க, லெட்டர்ஸும் சஃபில் பண்ண மாதிரி ஒரு கான்செப்ட். 48 கண்டிஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கான்செப்ட். அடுத்து 49 அதே மாதிரி தான் நம்ம எழுதிடலாம். 50 மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கான்செப்ட். ரைட், இதுதான் இந்த 4 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். ஒருவேளை எக்ஸாம்ல கேள்வி ஃப்ரேம் ஆகுது அப்படின்னா இந்த 4 கேள்விகள்ல ஏதாவது ஒரு கேள்வியை, இந்த 5 கேள்விகள் ஏதாவது ஒரு கேள்வியை ரிப்பீட் ஆயிடலாம். ஓகே, ஸோ 49வது கேள்வி ஆன்சர் பண்ணிடலாமா? According to the code language, the words in capital letters in column 1 are written in small letters in column 2. The letters in column 2 are jumbled. Letters மட்டும்தான் ஜம்பிள் ஆகுதுன்னு சொல்லி ஜம்பிள்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லெட்டர்ஸ் மட்டும்தான், வேர்ட்ஸ் கிடையாது. அப்போ இதுக்கான கோட் இதுவே தான். ஓகே, நமக்கு DAIRY கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. எதை வேணாலும் கம்பேர் பண்ணலாங்க. நான் எழுதுற ஆர்டர்ல தான் நீங்க கம்பேர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது தோணுதோ அதை கம்பேர் பண்ணிக்கலாம். இதுல டியும் ஆரும் வந்திருக்கு, ஐயும் வந்திருக்கு, 3 எழுத்து கிடைச்சிருது. DRI 3 எழுத்து கிடைச்சிருது. எது கூட கம்பேர் பண்ணலாம்? ரைட், இதுல பி மட்டும்தான் இல்ல. பி வேற எங்கேயாவது பிரசன்ட் ஆச்சு அப்படின்னா பிக்கான கூட எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியா எழுதிட முடியும். ஸோ பிங்கிற கோட், பிங்கிற லெட்டர் வேற எந்த வேர்ட்லையும் ஃபார்ம் ஆகல. ஓகே, ஸோ டேலியில 2 முறை எல் இருக்கு. ஜிங்கிறது எல்லுக்கான கோட், கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து
இதுல ஒய் இருக்கு, அங்கேயும் ஒய் இருக்கு. அந்த ரெண்டுல ஏதாவது காமனா இருக்கான்னு பார்ப்போம். ஏ ஆல்சோ காமனா இருக்கு. ரைட், இங்க வச்சு தெரிஞ்சுக்கலாம். யூஹெச்வி விஹெச் ஏக்கான கோடு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்குறேன். இங்க டி ஏ, இங்கேயும் டிஏ, இந்த ரெண்டையும் செக் பண்றேன். ரெண்டுலையும் காமனா டிஏ இருக்கு, டியும் ஏவும் இருக்கு, டியும் ஏவும் இருக்கு, காமனா கேன்சல் பண்ணிடலாம். ஹெச் காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து யூ காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். விங்கிறது ஒய்க்கான கோடு, ஒய்க்கான கோடு வி. ஸோ வி பிரசன்ட் ஆகிற மாதிரி இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு, இதுல மட்டும்தான் இல்லை. ரைட், அப்ப நம்ம மற்றதையும் கண்டுபிடிக்கணும். விக்கான கோடு, சாரி ஒய்க்கான கோடு வி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோங்க. ரைட், நமக்கு டி வேணுமா, ஏவே வேணுமா? ரைட், ஸோ ஒய்க்கான கோடு தான் நம்ம வந்துட்டு வின்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல, வியை கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது ஏக்கான கோடு டேலியில இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ டேலியில இதுல ஏ இருக்கு, இதுல ஏ இருக்கு. இந்த ரெண்டுலயும் காமனா என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இது ரெண்டுலயும் காமனா என்ன இருந்துச்சு அப்படின்னா, விங்கிறது கண்டுபிடிச்சாச்சு, ஒய்க்கான கோடு அப்படின்ட்டு. வேற என்ன காமனா இருக்கு அப்படின்னா, டபிள்யூ இருக்கா, ஓ இருக்கா, ஹெச் இருக்கா? ஹெச் இருக்கு, ஏக்கான கோடு ஹெச். ஹெச் இங்கேயும் பிரசன்ட் ஆயிருக்கு, இங்க ஹெச் கிடையாது, இங்க ஹெச் கிடையாது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரைட், 49வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. என்ன பண்ணிருக்குன்னு புரியுதுங்களா? எல்லா லெட்டருமே நீங்க கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. நன் ஆஃப் திஸ் ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா நீங்க கம்பேர் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். அப்ப ஹெச்ங்கிறது ஏக்கான கோடு, ஹெச் வர மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரைட், இங்க கூட ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கு ஹெச் வர மாதிரி. ஒய்க்கான கோடு வின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வி வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 49வது கேள்வி. ரைட், சரியா புரிஞ்சுக்க முடியுதா? லாஸ்ட் 50வது கேள்விங்க. The 100 cells in the square below have been filled with letters. The columns and the rows are identified by the numbers 0 to 9. A letter in a cell is represented first by its column number and then its row number. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுல எப்படி ஒரு லெட்டரை நீங்க ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது கேள்வியிலேயே சொல்லியிருப்பாங்க. அதை நீங்க அப்ளை மட்டும் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் காலம் நம்பரையும் அடுத்து ரோ நம்பரையும் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இதெல்லாம் காலம்னு சொல்றோம், இதெல்லாம் ரோன்னு சொல்றோம். ரைட், இப்போ 31 ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 31 அப்படிங்கிறத ஜிக்கான கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3ல 1 ஜி. ரைட், ஃபர்ஸ்ட் காலம்ல 3, ரோல 1, அதுதான் ஜின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இத ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணுங்க. எப்பயுமே காலமையும் ரோவையும் நீங்க கேர்ஃபுல்லா கவனிக்கணும். என்ன ஆர்டர்ல கேள்வியில கொடுத்துருக்காங்க, நீங்களாலாம் காலம் தான் ஃபர்ஸ்ட் வரணும், ரோ தான் ஃபர்ஸ்ட் வரணும் நம்மளா எடுத்துக்க கூடாது. கேள்வியில மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேர்டையும் கொடுத்துருப்பாங்க, அது மூலியமா நம்ம எழுத போறோம். ஸோ எல்லா இடங்கள்லயும் காலம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்டா தான் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ரோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்டா கூட எழுதலாம். அது கேள்வியை பொறுத்தது, அந்த கேள்வியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தது. இங்க நான் ஒரே ஒரு மேட்ரிக்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன், 2 மேட்ரிக்ஸ் வச்சு கூட கேள்வி கேட்கலாம். ரைட், இப்போ ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன்ல இருக்க ஒன்னொன்னையும் எடுத்து எழுத போறோங்க. இப்போ நீங்க ஜெயில் JAILனா ஜே எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்க வேண்டாம், ஜே நிறைய இடங்கள்ல இருக்கலாம். அப்ப நிறைய கோடு இதுக்கு வரலாம். அதனால நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, என்ன சொல்ல வரேன்னா பாருங்களேன், ஏவே இங்க ஒரு முறை இருக்கு, இங்க ஒரு முறை இருக்கு, இங்க ஒரு முறை இருக்கு, இங்க ஒரு முறை இருக்கு. ஒவ்வொரு ரோலையும் ஏ இருக்கும், ஒவ்வொரு காலம்லயும் ஏ இருக்கும். அப்ப நீங்க ஏக்கான கோடு எங்கெல்லாம் இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டே போக வேண்டாம், ஆப்ஷன்ல இருக்கிறத எடுத்து செக் பண்ண போறீங்க. இப்ப 32க்கு ஜே வருதா? 3ல 2 ஜே தான் வருது. அடுத்து 0ல 5 ஏ வருது, 2ல 5 எல் வருது, ஐ தான் வரணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ரைட், செகண்ட் ஆப்ஷன் பார்க்குறேன். 32 3ல 2 ஜே, 0ல 5 ஏ, 8ல 7 ஐ, 9ல 6 எல். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பிங்க. 50வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. ரைட், ஸோ எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுச்சா அப்படிங்கிறத பாருங்க. நான் திரும்பவும்
எது இம்பார்ட்டண்டான விஷயமோ அது திரும்ப ஒரு முறை சொல்லிடுறேன். அதாவது 45வது கேள்வியிலைங்க கிளியருக்கான கோட் அதனுடைய ஸ்ட்ரைட்டாவே கொடுத்துருக்காங்க, லெட்டர் மட்டும் சஃபுல் ஆயிருக்கு, கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்றீங்க. இது ஒண்ணு. இதே டைப்ல 47வது கேள்வி டேப்கான கோடு மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை வச்சு நீங்க கம்பேர் பண்றீங்க. அடுத்தது அதுல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் காமனா இருக்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்றோம். இந்த கம்பேர் பண்றது உங்களுக்கு கண்டிப்பா புதுசு கிடையாது, ரைட்? நீங்க ஏற்கனவே இப்ப இந்த மாதிரியான கேள்விகள்ல கம்பேர் பண்ணி எழுதிருப்பீங்கல்ல, ரைட்? இந்த மாதிரியான கேள்விகள்ல காமனா எது இருக்குங்கிறத கம்பேர் பண்ணி எழுதியிருப்போம், ரைட்? ஸ்டேட்மெண்ட்டாவும் வரக்கூடிய இடங்கள்ல கம்பேர் பண்ணி எழுதியிருப்போம், ரைட்? ஸ்டேட்மெண்ட்டா வரக்கூடிய ஒரு சில கேள்விகள் காமிக்கிறேன், ரைட்? ரைட், இங்க கம்பேர் பண்ணி எழுதியிருப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் அங்கேயும் கம்பேர் பண்றோம். அது புதுசே கிடையாதுங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் 47வது கேள்வியில பேசிட்டோம். 48வது கேள்வியில கான்சனன்ட்ஸுக்கும் வவ்வல்ஸுக்கும் சம் நம்பர்ஸை ரீப்ளேஸ் பண்றாங்க. அதுவும் சம் பேட்டர்ன்ல கண்டிஷன்ஸ்ல அதனுடைய பொசிஷன்ஸ் வச்சு கான்சனன்ட் வவ்வல் வவ்வல் கான்சனன்ட்னா ஒரு பேட்டர்ன், கான்சனன்ட் வவ்வல் கான்சனன்ட்னா ஒரு பேட்டர்ன், வவ்வல் கான்சனன்ட் வவ்வல்னா ஒரு பேட்டர்ன். அந்த மாதிரி என்ன பேட்டர்ன் நமக்கு தேவையோ அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்றோம். இது ஏற்கனவே 49 நம்ம பார்த்த விஷயமே தான். 50 மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்ல 2 மேட்ரிக்ஸ் வச்சு கூட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் காலம் ஆர்டர்லயும் செகண்ட் நம்பர் ரோ ஆர்டர்லயும் இந்த கேள்வியில கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் நம்பர் ரோ ஆர்டர்லயும் செகண்ட் நம்பர் காலம் ஆர்டர்லயும் இருக்கலாம். நீங்க கேள்வியில கொடுத்துருக்க வார்த்தைக்கான கோடை டைரக்டா எழுத வேண்டாம், ஏன்னா ஒவ்வொரு காலம்லயும் ஒவ்வொரு ரோலையும் அதுக்கான கோட் இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒன்னொன்னையும் வந்துட்டு ஒவ்வொரு கோடையும் லெட்டரா பிளேஸ் பண்ணுங்க. அப்படி வரும்பொழுது ஆன்சர் எதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும், ரைட்? ஸோ இதோட நமக்கு கோடிங் டிகோடிங் அப்படிங்கிற டெஸ்டினுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நான் நம்புறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல 100% நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 45, 47, 48, 49, 50வது கேள்விகள், இந்த 4 கேள்விகள். ஒருவேளை எக்ஸாம்ல இந்த டைப்ல இருந்து கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா ஷியூரா இதே கேள்வி நம்பர் மாறாம ரிப்பீட் ஆகலாம். சார் என்ன சார் எல்லா டெஸ்ட்லயும் இதே வார்த்தை யூஸ் பண்றீங்க, டிஃபிகல்ட்டா கேள்வி கேட்டா இந்த மாதிரி கேட்பாங்க, ரைட்? இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதே கேள்விதான் வரும் அப்படிங்கறத எப்படி சொல்றீங்க அப்படிங்கிறது, ரைட்? அதே மாதிரியான விஷயங்களை தான் நம்ம ப்ராப்பரா நோட் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போ கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனாலதான் அதை நான் ஒவ்வொரு முறையும் மென்ஷன் பண்றேன், ரைட்? ஸோ தேங்க்யூ. அடுத்த ஒரு டெஸ்டினுடைய எக்ஸ்பிளனேஷன்ல மீட் பண்ணுவோம்.